இந்த வருஷத்துல இது நம்மளோட 4வது வீடியோ. இந்த ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 1860ல தான் இந்தியாவுக்குன்னு ஒரு யூனியன் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிரிட்டிஷ் பீப்பிள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 1860ல இருந்து 2024 இப்போ அதாவது லாஸ்ட் இயர் வரைக்குமே நடந்த முக்கியமான சில யூனியன் பட்ஜெட்ஸ், அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்கலாம், இல்லை ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், புதுசாக உருவாக்கின விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது 16 முக்கியமான வருஷத்தை பற்றி பார்க்க போகிறோம், 1860லேருந்து 2024 வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பார்க்க போகிற வருஷம் 1860. பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் இருந்த இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் பட்ஜெட் வைக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் பட்ஜெட் நடத்தி அதுக்கான எல்லா கணக்கு வழக்கும் பார்க்கணுன்றக்காக 1860ல் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஏப்ரல் 7ஆம் தேதி பிரிட்டிஷ் பீப்புள்னால நடந்திருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட் ஸ்பீச் பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த பட்ஜெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து 1947. இந்த வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிது. சுதந்திரம் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே சண்முகம் ஷெட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எராலே வந்து 1931 to 1935 வரைக்கும் டெபுட்டி பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு. இவரோட தலைமையில தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் வந்து நடந்திருக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்சி. நவம்பர் 26ஆம் தேதி அந்த பிரசன்டேஷன் வந்து போயிருக்கு. அடுத்து 1969. இந்தியா 1947ல் சுதந்திரத்துக்கு அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்திரா காந்தி 1969ல் பதவி ஏற்கிறாங்க. அண்ட் இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இவங்க தான் நம்ம நாட்டோட தேர்டு பிரைம் மினிஸ்டர். அதாவது 1980லேருந்து 1984 வரைக்கும் இவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட தலைமையில தான் 1969 to 1970க்கான இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா 1973. அண்ட் இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 1973ல இருந்து 74 அந்த ஃபினான்ஷியல் இயரோட பட்ஜெட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணது யஸ்வந்த் ராவ் பி சாவன் அப்படின்ற ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன் இதை பிளாக் பட்ஜெட்னு சொல்கிறாங்கன்னா, டெபிசிட்னு ஒரு கண்ட்ரி கொண்டு இருக்கும், அதாவது வரவு செலவு வித்தியாசம். வரவை காட்டிலும் செலவு வந்து 550 கோடி, அதாவது 1973 காலகட்டத்திலே 550 கோடி அதிகமாக இருந்தனால, வரவை காட்டிலும் செலவு வந்து 550 அதிகமாக இருந்தனால பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை ஸ்பெசிஃபிக்காக பிளாக் பட்ஜெட்டுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்தது 1977. இந்த டைம் பீரியடில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிருபாய் எம் பட்டேல். இந்த இயரோட ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஷார்ட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட். அதாவது இது எவ்வளோ ஷார்ட்ன்றதை வேர்ட்ஸில் டெனோட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் 800 வேர்ட்ஸ். நாட்டில் இருந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக இம்மீடியட்டாக எக்கனாமிக்ஸில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணணுன்றதை மட்டும் பார்த்து 800 வேர்ட்ஸில் அந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்டையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சது வந்து ஹிருபாய் எம் பட்டேல். அண்ட் இதுதான் இந்தியாவோட ஷார்ட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட். அடுத்து 1987. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த 1987 பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இருந்தார். அண்ட் அந்த டைம் பீரியடில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக விபி சிங் இருந்தார். அவருடைய பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு போன காரணத்தினால நாட்டில் நிதி நிலைமை பாதிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ராஜீவ் காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா நாட்டு மேலே இருக்க அக்கறையில் அவரே நாட்டோட ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணி அந்த இயருக்கான ஃபினான்ஷியல் யூனியன் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியும் ராஜீவ் காந்திக்கு நாட்டு மேலே எவ்வளோ அக்கறை இருந்திருக்கு அப்படின்றது. அடுத்தது 1991. அண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருந்திருக்காரு. இவரோட பட்ஜெட் வந்து டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங்காக இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல இருந்து தான் செவரல் பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாம் வந்து பிரைவேட் செக்டாருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டோட நிதி நிலைமையை உயர்த்துறதுக்காக அண்ட் குளோபல் உலகளாவிய வந்து வர்த்தகத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் 1991 ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதுதான் இந்த பட்ஜெட்டோட ஸ்பெஷாலிட்டியே. அடுத்தது 1998. அண்ட் இந்த இயரோட பட்ஜெட் தான் எல்லாரோட ட்ரீம் பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஜூன் 1ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த பட்ஜெட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் டேக்ஸ். அதாவது ரூபாய் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10% டேக்ஸும், 1,50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 20% டேக்ஸும்,
1,50,000க்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 30% டாக்ஸ்னும், டாக்ஸ 3 டயர் கேட்டகரியா பிரிச்சு இந்த பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி டாக்ஸ் பிரிக்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 1999. இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா, யஷ்வந்த் சிங் அப்படின்றவர் இருந்திருக்காரு. இவரு யூனியன் பட்ஜெட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் எரா அண்ட் பிரிட்டிஷோட டைம் பீரியட் படி எப்பயுமே பட்ஜெட் ஈவினிங் 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு தான் பண்ணுவாங்களாமா. அண்ட் இவர் அத சேஞ்ச் பண்ணி, அந்த ஒரு லாங்கான பிரிட்டிஷ் எராக்கு ஒரு பிரேக் பண்ணி, இந்தியன் டைம்ல 11 ஏஎம்க்கு தான் இனிமே இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணணும். அண்ட் தட் வில் பி வொர்த் அப்படின்ற மாரி இவர் அந்த பட்ஜெட்டோட டைம் பீரியட டோட்டலா மாத்தி இருக்கிறாரு. அடுத்தது 2000. அண்ட் இந்த டைம் பீரியட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட குரோத்தே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த டைம் பீரியட்ல நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேம் யஷ்வந்த் சிங் தான் லாஸ்ட் இயர் பார்த்த மாதிரியே. இந்த 2000லயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐடி செக்டார்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்இஇசெட்ன்னு ஒண்ணு வந்து உருவாக்கியிருக்காங்க. அது என்ன ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இதுல வந்து எக்ஸ்போர்ட்ட இன்கிரீஸ் பண்றது, கல்ச்சர் டெவலப் பண்ற மாரி இருக்கிறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வாங்குறது, அண்ட் முக்கியமா நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ நல்லா டெவலப் பண்ற மாரி நெறைய விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 2000த்துல தான் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ரயில்வேவ வந்து இந்தியன் பட்ஜெட்டோட சேர்க்கலாமா? வேண்டாமா? அப்படின்றது வந்து இந்த இயர் தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது 2017. ஆஃப்டர் அ லாங் கேப் இந்த 2017ல தான் ரயில்வே செக்டார் வந்து அஃபிஷியலா இந்தியன் யூனியன் பட்ஜெட்டோட வந்து இணைச்சிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிப்ரவரியோட லாஸ்ட் டேட்ல தான் பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2017ல தான் அத சேஞ்ச் பண்ணி பிப்ரவரியோட நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து இனிமே இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணுன்ற மாரி டோட்டலா இவங்க வந்து மாத்தி இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 2019. அண்ட் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 100 லட்சம் கோடி இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக மட்டுமே ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம்னா, பிஎம் கிசான் ஸ்கீம் அப்படின்றது தான். இந்த ஸ்கீம் அப்ளை பண்ற எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே ஒரு வருஷத்துக்கு ரூபாய் 6,000 வந்து குடுப்பாங்க. அண்ட் இந்த 2 விஷயமே ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த 2019ல. அதுக்கு அடுத்த வருஷம் 2020. இந்த வருஷத்தை யாரும் மறக்கவே முடியாது. இந்த டைம் பீரியட்ல நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன். இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் ஸ்பீச் நம்ம ஒண்ணு பார்த்தோம். வெறும் 800 வேர்ட்ஸ். அண்ட் இந்த 2020 தான் லாங்கஸ்ட் ஸ்பீச். அதாவது 2 மணி நேரம் 42 நிமிஷத்துக்கு இந்த பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக 2.83 லட்சம் கோடி ரூபாயும், ஹெல்த் கேருக்காக 69,000 கோடியும், எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்காக 99,000 கோடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 1.7 லட்சம் கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்ட் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த பட்ஜெட் நடக்குது. ஆஸ் வெல் அஸ் மார்ச் 24ஆம் தேதி ஈவினிங் வந்து லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த வருடம் 2021. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, COVID-19 டியூரிங்ல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, டோட்டல் பட்ஜெட்டையுமே பேப்பர்லெஸ்ஸா மாத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம COVID-19ல இருக்கிறப்ப எல்லாருமே வந்து சானிடைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், சேஃப்டியா இருக்கணும். ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறக்காக பேப்பர்ஸ் இல்லாம டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்து ஃபுல்லா மாத்துறாங்க. அண்ட் இந்த வருஷம் எப்பயும் போல ஹெல்த்லயும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாப் கிரியேஷன்ல தான் ஃபோக்கஸிங் வந்து ஃபுல்லா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 2022. இது கொஞ்சம் முக்கியமான வருஷங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஷன் ஆஃப் இந்தியா அட் 100. அதாவது 1947ல வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அடுத்து சரியா 100 வருஷம். 2047ல இந்தியா எப்படி இருக்கணும்? இந்தியால என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கணும்? இது ரிலேட்டடா நெறைய காம்படிஷன்ஸ், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இப்பவுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, 2047க்கான ஒரு அழகான இந்தியா எப்படி இருக்குன்றத தான் காட்டுறாங்க. முக்கியமா கிரீன் டெவலப்மெண்ட்ல மட்டும் தான் இந்த இயர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா பார்க்க போறது போன வருஷம் 2024. அண்ட் இதுதான் லாஸ்ட் வருஷம். இந்த வருஷத்தோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் ரோட் மேப். அடுத்த 5 வருஷத்துக்கான ரூரல் ஜாப் கிரியேஷனுக்காக ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா 24 பில்லியன் ஐஎன்ஆர் கிடையாது, $24 பில்லியன் வந்து எம்ப்ளாய்மெண்ட்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்தியாவில் நடந்ததுலே லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட்கான ஒரு பட்ஜெட்னு எல்லாருமே சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு போனஸ் ஃபேக்டும் நம்ம பார்க்க போறோம். அது என்னடா போனஸ் டிப்னு பார்த்தீங்கன்னா, ஹல்வா செரிமனி தான். இது ஒரு ப்ரீ பட்ஜெட் ரிச்சுவல். அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியால வந்து இந்தியானால இது வந்து நடத்தப்படுது. ஒரு 9லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1னா ஒரு 10 டேஸ் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜர் லெவல் ஆஃப் ஹல்வா வந்து ப்ரிப்பேர் பண்ணி
அங்க இருக்கிற அஃபிஷியல்ஸ்க்கும், ஸ்டாஃப் மெம்பருக்கும் வந்து குடுப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட். இது எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா இதுல இருக்கலே உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு வருஷம் இருந்திருக்கும். அந்த வருஷத்த கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. டாடா பை பை.